ஹாய் அஸ்லாம் வலைக்கும். இந்த வீடியோவில் ஒரு லாங்கான ஒரு ஆரமை எப்படி வந்து 2 கட் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் OHP ஷீட்டோட பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் எப்படி பெண்டன்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேக்ஸ் ஸ்ட்ரிப்போட நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். பட் இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஜம்ப்ரிங்க், ஹை பின் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேங்கிங்ஸோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து வேக்ஸ் ஸ்ட்ரிப் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே, வேக்ஸ் ஸ்ட்ரிப்போட நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இதையும் நம்ம சேர்த்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐ பின்னு. ஸோ இது வந்து நமக்கு இந்த டைரக்ஷனில் ஒன்றும் இந்த டைரக்ஷனில் ஒன்றும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு லாங் ஆரம் வந்து நம்ம இங்கே ஒரு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சைஸஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக நமக்கு தேவையில்லை. ஸோ கட்டரை யூஸ் பண்ணி இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் இந்த B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைஸஸை பார்த்துட்டு எதுக்கு ஏற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ பின்னை இதில் எந்த சைடில் வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா சைடுக்காக போயிடும், நமக்கு செயின்னால் இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வைக்கக்குள்ள நம்மளோட ஐ பின் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணும், இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைரக்ஷனில் உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டைரக்ஷனில் வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டைரக்ஷனில் கொடுத்துக்கணும். அண்ட் உங்களோட ஐபின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷனில் இருந்தால் தான் நம்ம இன்விசிபிள் செயினில் லாக் பண்ணக்குள்ளே ஈவனாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பேஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் இந்த பின்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லை. ஓகே, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லாங் பெண்டன்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து எப்படி ஹேங்கிங்ஸ் வைக்கணும் அப்படின்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆனால் தான் இந்த மாதிரி ஸ்டிக் ஆகும். ஸோ அது ட்ரை ஆகிற வரையும் நம்ம செயின் பேஸை வந்து கட் பண்ணிக்கலாம். செயினில் வந்து உங்களுக்கு இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நெக்கு டைப்புக்கு லெங்க்த்தாக வேணுமா இல்லை ஷார்ட்டாக வேணுமா நீங்களே கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 10 இன்ச்சஸ், அதாவது ஒரு 10 to 15 இன்ச்சஸ் வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் லாங் ஆரமாக இருந்தால். ஸோ இதில் வந்து நான் 2 லைன் எடுத்திருக்கேன். அதாவது 2 லைனுமே பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணி செப்பரேட்டாக நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதற்கு முன்னாடி ஃபிஷ் ஹூக்கு அண்டு லாங் செயின், ஹூக்கு செயின்லாம் நம்ம வந்து எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட்டு ஹூக் அண்டு ஜம்ப்ரிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம பேக் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் சைடு லாக்கும் இன்னொரு சைடு வந்து இந்த ஜம்ப்ரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்து நமக்கு ரிங் இருக்கும், சாரி லாக் இருக்கும். ஸோ அதை இது இப்படி வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம கியர் லாக் போட்டுக்கலாம். கியர் லாக் போட்டுட்டு உங்களோட ஹூக்கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே உங்களோட கியர் லாக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். கிளியராக? ஓகே, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட கியர் லாக்கை ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு லாக் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ அதேமாரி அனதர் சைடு செயினில் ஃபஸ்ட்டு கியர் லாக்கை அகெயின் ஜம்ப் ரிங்கோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரிங்கு. ஸோ உங்களோட அந்த செயினை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ்குள்ளே உங்களோட கியர் லாக் வந்து இன்செர்ட் ஆகணும். ஸோ இன்செர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட கியர் லாக்கை ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ரெடி. ஸோ பேக் ஹூக் அண்ட் ஜம்ப் ரிங் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். இதை அப்படி லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செயினோட ஃபினிஷிங் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கியர் லாக் போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் கியர் லாக் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ செயினோட பேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது நமக்கு இங்கே பெண்டன்ட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகலை. ஸோ வீடியோனால் வந்து நான் லைட்டாக ட்ரை ஆனோடனே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் சப்போஸ் ட்ரை ஆகலை அப்படின்னா சிசர்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி பேஸ்ட் ஆகும். ஸோ நல்லா ஃபைனாக வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ அதுதான், ஸோ அதனால தான் நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஸோ இப்போதைக்கு நான் ரேண்டமாக கட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மினி கட்டரை யூஸ் பண்ணி அந்த இன்சைட் லைன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இன்னும் நல்லா ஃபைனாக கட் பண்ணலாம். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ இதோட ரைட் ஹேண்ட் சைட் தான் நமக்கு வந்து லாக் இருக்கணும். ஓகே, இந்த லாக்கோட பேஸ் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ஹூக் இருக்கணும். ஸோ இப்போ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜம்ப் ரிங்கோட இதை இங்கே இருக்கக்கூடிய அந்த லாக்கை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ எப்படி லாக் ஆப்ஷன் பண்ணோமோ லாக்குக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ அதே தான், பட் இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஹூக்கில் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, கொஞ்சம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் வரும், தெரியுதா? ஸோ இப்போ இதை
லாக் பண்ணி கியர் லாக்கை உள்ளார இன்செர்ட் பண்ணும். ஓகே, கியர் லாக்கை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, கியர் லாக் ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஆப்போசிட் டைரக்ஷனும். கியர் லாக் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் லைட் ஃபோல்டிங்ஸ். கியர் லாக்கை அந்த ஃபோல்டிங்ஸ்குள்ளே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு லாங் செயின் பேசிக்ஸில் இப்படி தான் வந்து நமக்கு ஒரு செயின் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இங்கே வந்து ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே நம்ம எப்படி வந்து ஐபின் நம்ம அட்டாச் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஐபின் அட்டாச் பண்ணி ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து லாங் ஆரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லாங் செயின் மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே வந்து டிசைன்ஸ் வேணும் இல்லை மல்டிபிள் இல்லை த்ரிபிள் லேயர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெண்டன்ட்லேயே எப்படி வந்து ஹூக் அட்டாச் பண்ணுறது தான் இந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ லாங் செயினுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு லாக்கெட்டை வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளியர்? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்னென்னலாம் பார்த்தோமோ இதை எப்படி வேணாலும் உங்களோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம்.